நிலையை ஏற்படுத்தியவர் யார்? 2000 ஆண்டுகள் அன்னை தமிழகம் தவறிருந்து பெற்ற தலைமகன், சிங்க நடிகம், சிங்கார தென்றல் நடிகம், பொங்கு கடல் நடிகம், புரட்சி கவி நடிகை பெற்ற பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவர்கள் தான் இந்தியாவிலே முதல் முதலிலே ஒரு மாநில கட்சி நாட்டை ஆளுகின்ற ஒரு நிலையை ஏற்படுத்தியவர் தலைவர் பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவர்கள். அவர் ஆட்சி பொறுப்பிற்கு வந்தார். தமிழியை சட்ட வடிவம் கொண்டு வருகின்றார். உலக மொழி ஆங்கிலத்தை சட்ட வடிவம் கொண்டு வருகின்றார். சீர்திருத்த திருமணங்களை அவர் செல்லுபடி ஆகும் என்கின்ற ஒரு சட்டத்தை கொண்டு வருகின்றார். மதராஸ் மாகாணமாக இருந்ததை தமிழ்நாடு என்று பெயர் சூட்டிய தலைமகன் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களை 1969ஆம் ஆண்டு பிப்ரவரி 3ஆம் நாள் அன்று இயற்கை அன்னை பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவை பறித்துக் கொண்டு போகின்ற பொழுது, அதே 1969 பிப்ரவரி 10ஆம் நாள் அன்று தமிழுக்காக ஓடி ஓடி உழைத்த தலைமகன், உள்ளம் கவர் ஓவியமே, உற்சாக காவியமே, ஓடை நறுமலரே, அன்பே அமுதே அழகே, உயிரே மரகத சுவையே, மரகத மணியே, மாணிக்க சுடரே என்று நம் அன்னத்தம்பியை போற்றி போற்றி வளர்த்தாலே தமிழ் புதல்வர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக வருகின்றார். பெரியவர்கள தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக வருகின்ற பொழுது தமிழில் பாட புத்தகங்களில் படிக்கின்ற மாணவர்களுக்கு ஊக்கத்தொகையை முதலில் ஏற்படுத்தியவர் தலைவர் கலைஞர் அவர்கள். மெட்ரிகுலேஷனில் முதலில் தாய்மொழியை சேர்த்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள். மெட்ரிகுலேஷன் பள்ளிகளிலே 1ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை தாழ்வை கட்டாயம் என்று சேர்த்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள். தமிழ்நாட்டில் கல்லூரிகளில் பயில்கின்றவர்கள் அயல் நாட்டை சார்ந்தவர்களாக இருந்தாலும், அண்டைய மாநிலமாக இருந்தாலும், ஒரு பாடத்தை நீங்கள் தமிழில்தான் கற்க வேண்டும் என்று கட்டாயத்தை கொண்டு வந்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள். அது மட்டுமல்லாமல் தலைவர் கலைஞர் அவர்கள் தமிழ் வழி கல்வியை கற்கின்ற மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பிலே 20% இடஒதுக்கீட்டை ஏற்படுத்திய ஒரே ஒரு தலைவர் தானே தலைவர் கலைஞர் அவர்கள். பெரியவர்கள், தலைவர் கலைஞருடைய சாதனைகள் எண்ணி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த மண்ணிலே 100 ஆண்டுகளுக்கு 80 ஆண்டு காலம் அரசியல் வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் தலைவர் கலைஞர் அவர்கள். 80 ஆண்டு காலத்திலே ஒரு இயக்கத்தினுடைய தலைவராய் தொடர்ந்து ஒரு 50 ஆண்டு காலம் இயக்கத்திலே திராவிடர் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர். 80 ஆண்டு காலத்திலே 62 ஆண்டு காலம் தொடர் சட்டப்பேரவையுடைய உறுப்பினர். இந்த இடத்திலே தஞ்சை மண்ணிலே நான் பட்டியலிட்டு சொல்ல நான் பெருமைப்படுகின்றேன். 1957 குளித்தலையில் வெற்றி, 1962 தஞ்சாவூரில் வெற்றி, 1971 செய்தாப்பட்டில் வெற்றி, 1972 மீண்டும் செய்தாப்பட்டில் வெற்றி, 1977 அண்ணா நகரில் வெற்றி, 1980 மீண்டும் அண்ணா நகரில் வெற்றி, 1984 சட்டமேலவை உறுப்பினர், 1989 துறைமுகத்தில் வெற்றி, 1991 மீண்டும் துறைமுகத்தில் வெற்றி, 1996 சேப்பாக்கத்தில் வெற்றி, 2001 மீண்டும் சேப்பாக்கத்தில் வெற்றி, 2006 மீண்டும் சேப்பாக்கத்தில் வெற்றி, 2011 அவருடைய ஊரான திருவாரூரில் வெற்றி, மீண்டும் அவருடைய ஊரான 2014 வெற்றி பெற்ற ஒரே தலைவர் உலகத்தில் ஒரு தலைவர் காட்டுகிறார். தலைவர் கலைஞருக்கு நிகர் தலைவர் கலைஞர் மட்டும்தான். தலைவர் கலைஞர் அவருடைய ஆட்சி பணியிலே பெண்கள் எல்லாம் நீங்கள் இருந்து கொண்டிருக்கின்றீர்கள். சொத்துரிமை ஏற்படுத்தியவர் தலைவர் கலைஞர் அவர்கள். இந்த நாட்டில் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் நாடாளுமன்றத்திலே 1957ஆம் ஆண்டு பெண்களுக்கு சொத்துரிமை வேண்டும் என்று கேட்டார். அப்போது இருந்தவர்கள் காங்கிரஸ்காரர்கள் அம்பேத்கர் கேட்ட சொத்துரிமை கொடுக்க முடியவில்லை என்று தீர்மானத்தில் சொன்னார்கள். பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவுடைய கனவை நினைவாக்குகின்ற வகையில் தலைவர் கலைஞர் அவர்கள் வருகின்றார். 1989 அண்ணன் சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்தவர். என்னுடைய ஆசிரியருக்கும் ஆசிரியராக விளங்கிக் கொண்டிருக்கின்ற காஞ்சிபுரம் வடக்கு ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் அண்ணன் PM குமார் அவருடைய அப்பா பொன் முருகேசனர் அதே 1989 சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்தவர்கள். பெண்களுக்கு சொத்துரிமை வேண்டும் என்று சொல்லி தீர்மானத்தை முதலில் கொண்டு வந்து பெண்களுக்கும் சொத்துரிமை ஏற்படுத்தி கொடுத்த இயக்கம் தான் திராவிடர் முன்னேற்ற கழகம் தலைவர் கலைஞர் அவர்கள். அது மட்டுமல்ல, பெண்களுக்கு 33% உள்ளாட்சி அமைப்பில் ஏற்படுத்தியவர். எங்க மாமன்ற உறுப்பினர்கள் பெண்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால்